நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது தினசரி பலன்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நாம் பஞ்சாங்கத்தை பார்ப்போம். வருடம் சார்வரி வருடம், நாள் 18/11/2020, கிழமை புதன்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை மாதம், தமிழ் தேதி 3ஆம் தேதி, அயனம் தட்சிணாயனம், ருது சரத் ருது, பட்சம் சுக்லபட்சம், நட்சத்திரம் மூல நட்சத்திரம், பகல் 3:28 வரை, பிறகு பூராட நட்சத்திரம். திதி சதுர்த்தி திதி இரவு 4:09 வரை, பிறகு பஞ்சமி திதி. யோகம் துருதி சூலம், மரண யோகமும் அமிர்த யோகமும் வருகிறது. கரணம் வனிசை பவம் பத்திரை. சந்திராசிரமம் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:12, சூரிய அஸ்தமனம் 5:36. இன்றைய ராகு காலம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. கௌரி பஞ்சாங்க சுப நேரத்தை நாம் காண்போம். காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. சுப ஓரைகள் காலை 6 to 7 புதன் ஓரை, காலை 9 to 10 குரு ஓரை, பகல் 1 to 2 புதன் ஓரை, மாலை 4 to 5 குரு ஓரை. இப்பொழுது 12 ராசிகளுக்கும் நாம் பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது மேஷராசி. மேஷராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். உங்களுடைய சொல்லும் செயலும் வீட்டில் மட்டுமல்ல, வெளியில் அலுவலகத்தில் எங்குமே எடுபடாது. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கணும். இதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருந்தார். 15ஆம் தேதிக்கு முன் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்த்துட்டு இருந்தார், யோகமான ஒரு நிலையை தந்தார். இப்போ குரு பார்வையும் இல்லை, அந்த ராசி அதிபதியும் 12ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிட்டார். அதனால் நீங்கள் ஒரேடியாக ஃபங்க் ஆகிடாதீங்க. மற்ற கிரக நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, குரு பார்வை அதை விட சிறப்பாக இருக்குங்க. இப்போது உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுமே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு பண வரவு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இது மிகவும் சிறப்பான ஒரு நாள். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. சுகஸ்தானம் அதைவிட சிறப்பாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடல் சௌகரியமாக இருப்பார். படிக்கும் மாணவ மாணவியர்கள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. உங்களுடைய குழந்தை செல்வங்கள் மேல் படிப்பிற்காக நல்லா படிப்பாங்க, எந்த குறையும் இருக்காது. அவங்களால கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் தடையின்றி சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. மேஷராசிக்கு ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆரோக்கிய நிறைவு ஏற்படுகிறது. கடன் சுமை படிப்படியாக குறையும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார்.
அப்போ கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த குறைவும் இல்லை. 8ல் சூரியன் இருக்கிறதால உங்களுக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். அரசாங்கத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அல்லது அதாவது அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஒரு பின்னடைவு, ஒரு சௌகரியம் இல்லாத ஒரு நாளாக இது அமையும் என்று சொல்லுகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்தில் உங்களுக்கு குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. இன்றைக்கி வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்கள் சிறப்பாக தொழில் புரிஞ்சு அதிக நன்மையை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொல்லுகிறோம். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்தது ரிஷப ராசியை பார்க்கலாங்க. ரிஷப ராசி அப்படின்னா ராசியை குரு பார்க்குறார். இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ரிஷபம், கடகம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கு ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுக்குறார் குரு பகவான். ஒரு திருப்பு முனையை தருகிறார். இவ்வளவு நாளாக இவங்களுக்கு மாறுபட்ட ஒரு நிலைகள் இருந்தது. இப்போ அதுலேயும் திருப்தியான ஒரு நிலைகளை ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். ராசியை குரு பார்க்க கோடி நன்மைங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கு ஒரு அதாவது குளத்தில் விட்ட இது போல் ஒரு பொருள் போல் மறைஞ்சிருந்தீங்க. ஆனால் இப்போ பிரகாசம் பன்மடங்கு இருக்கும். இந்த குரு பார்வையால் செல்வம், செல்வாக்கு, கௌரவம், புகழ், அந்தஸ்து கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மிகவும் பிரமாதம். எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக சக்ஸஸ் பெறுவீர்கள். அதுலேயும் நீங்கள் வெளியூருக்கு போகணுன்னு நினச்சிருக்கிறீங்க பாருங்கள். சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு மாணவர்கள் நினைப்பாங்க. அவங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும். வெளிநாடு சென்று வேலைக்கு போகணுன்னு கங்கணம் கட்டி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதால் தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு சென்றால் என்ன கோர்ஸ் கிடைக்குமோ அந்த கோர்ஸ் கிடைச்சி சந்தோஷமாக படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கௌரவம், புகழ், அந்தஸ்து பெறுவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. எந்த குறையும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது அற்புதமான ஒரு நிலை. அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்தில் கொஞ்சம் உஷாராக பழகுங்கள். சமூகத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்லுகிறோம். 7ஆம் இடத்தில் சூரியன், கேது இருப்பதால் உங்களுக்கு என்ன ஒரு நிலை என்று சொன்னால், கணவன் மனைவியிடையே கொஞ்சம் பிரிவினை ஏற்பட்டு சண்டை சச்சரவு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பொருள் வரவு, பண வரவு கண்டிப்பாக என்று உண்டு அப்படின்னு சொல்கிறோம். 9ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஆட்சி நிலையில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதில் ஆதாயம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறோம். 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. திருப்திகரமாக இருக்குது. வேலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சக ஊழியர்களுடைய பாராட்டுதல், மேலதிகாரியுடைய பாராட்டுதல் பெறுவீர்கள். ஒரு சிலர் பதவி உயர்வு கூட பெற்று ஓரளவுக்கு திருப்திகரமாக இருப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொல்லுகிறோம். இருந்த போதிலும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அவ்வளோதாங்க. மற்றபடி இந்த ரிஷபராசி அன்பர்கள் திருப்திகரமாக இருக்குது இன்றைய நாள். இப்பொழுது மிதுன ராசி அப்படின்னும் பொழுது இந்த ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் அவங்கள பற்றியே உங்களுக்கு நினப்பு இருக்கும். அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க எப்படி படிக்க வைக்கணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன அவங்க படித்து முடித்தாங்கன்னா எந்த வேலை வாங்கணும் எப்படின்னு அதை பற்றியே திங்கிங் இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங் நல்ல அற்புதமான ஒரு அப்ரோச் தாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கடகத்தை குரு பார்க்குறதால உங்களுக்கு கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க.
அதோடு மட்டும் இல்லாமல் பண வரவு திருப்திகரமாக இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலை, அந்நிய நாட்டு பொருளாதாரம் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்கிறோம். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. தாயாருடைய உடல்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருப்பார்கள். அதையும் தாண்டி ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீர்கள். வீடு வாசல் இல்லாதவர்கள் வீடு வாசல் வாங்கலாம் என்ற எண்ணத்தோடு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அமர்ந்து பேசுவீர்கள். நல்ல சுகமான முடிவை எடுப்பீர்கள் என்று சொல்லுகிறோம். 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளால் மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லுகிறோம். பிறகு 7ஆம் இடத்தில் சூரியன், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அது குரு பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதனால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. கணவன் மனைவியால் பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையால் அப்படின்னு சொல்கிறோம். 8, 9 குடையவன் 8ஆம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் சனி பகவான். இது அற்புதமான ஒரு நிலை. இதை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. நம்பி கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி செய்யலாம். நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பனுடைய சொந்தங்களால் ஆதாயம் பெறுகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதையும் தாண்டி உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது கடகராசியை பார்ப்போம். கடகராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசியை குரு பகவான் பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து. இது வரைக்கும் உங்கள் கடகராசி என்பவர்கள் அந்த கடைசி வரிசையில் நின்றுருப்பாங்க பாருங்கள், முகத்தை காட்டாத அப்படி தனியாக, அது மாதிரி இருந்திருப்பீங்க. நீங்கள் எதுலேயுமே முன்னின்று வராமல் பின்னாடியே ஓடி ஒதுங்கி இருந்திருப்பீர்கள். இப்போ நீங்கள் வரிசையில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு மேலாக நிற்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால நீங்கள் எதுலேயும் நம்பர் 1 வரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது. அதையும் தாண்டி உங்கள் கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. குடும்பஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பார்க்குறார். சகோதரால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். வெளியூர்லேருந்து நல்ல தகவல் ஒன்று வருகிறது. 4ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் வீடு வாசல் வாங்கக்கூடிய நிலைமை கூட இருக்கிறது. உட்காந்து பேசி சுப முடிவை எடுப்பீங்க. 5இல் சூரியன் கேது இருக்கிறார். உங்கள் மூத்த பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. 6இல் குரு, 7இல் சனி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால உங்களுக்கு கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், அதாவது வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு, பண வரவு, பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். இதையும் தாண்டி 10ஆம் வீட்டு அதிபதி 9இல் இருப்பதால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இது அமைகிறது என்று சொல்லுகிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், மூத்த சகோதரத்தால் ஆதாயம், தொட்டதெல்லாம் லாபம் 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 என்று வரக்கூடிய ஒரு சூழல் கடகராசிக்கு மிகவும் யோகமான ஒரு நாள். இப்பொழுது சிம்ம ராசியை பார்க்கலாங்க. சிம்ம ராசி அப்படின்னும்போது ராசி அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். இது சரியில்லாத ஒரு நிலைதான். தாயாருடைய உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவினங்கள் வைக்கும். உங்கள் சுகத்துக்கும் பங்கம் ஏற்படுகிறது. ஆன போதிலும் பண வரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லைங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், விருந்தினருடைய வருகை இதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. ஏன்னா கன்னியை குரு பார்க்குறாரு இல்லையா, ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. அந்த அதிபதி வேறு உங்களுக்கு 4ஆம் இடத்துல போயிருக்கிறார். அதனால் கல்வி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால இன்னும் நல்லா ஞானம் பெற்று படிப்பார்கள். கேது ஞானகாரங்கள் இல்லையா, ரொம்ப சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் உங்களுக்கு பிள்ளை செல்வங்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அவர்கள்
வேலைக்காக காத்திருந்தால் கண்டிப்பாக வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அமைகிறது என்று சொல்லுகிறோம். 6 7 ஆட்சி நிலையில் இருக்கிறான் 6ஆம் வீட்டில். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படுங்க. அதோட ஆதாயம் பெறுவீர்கள், வாழ்க்கை துணையால் ஆதாயம் பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். இன்றைக்கி தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான வருமானம் கிடைக்கும். ஸோ வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு நல்ல மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், லாபம் அதிகமாக கிடைத்தல் போன்றவை கண்டிப்பாக கிடைக்கிறது. அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்குறதால சுப செலவுகள் காத்திருக்கிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது கன்னி ராசியை பார்க்கலாம். கன்னி ராசியை உங்களுக்கு குரு பார்க்குறாருங்க. இது வரைக்கும் ராசியை குரு பார்க்கல, சனி பகவான் பார்த்துருந்தார். இப்போது சனி பார்க்க முடியும், ஆனாலும் உங்களுக்கு குரு பார்வை விட சனி பார்வை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் தானே இருக்கிறாங்க. அப்போ மகரத்தில் இருக்கிற குரு கன்னியை பார்க்குறாரு. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே சந்தோஷம் இருக்கிறது. குடும்பஸ்தானம் சந்தோஷமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். தைரிய வீரியஸ்தானம் வலுப்பெறுகிறது. 4ஆம் இடத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் குரு இருக்கிறார். அது ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போ 5ஆம் இடத்துல அஞ்சிக்குடையவன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் ஆதாயம் பெறுவீர்கள், மேன்மை அடைகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் தனுசில் இருக்கிறார். 7 செவ்வாய் இருக்கிறார். கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணை கொஞ்சம் பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் இருக்கிறாரில்ல, பரபரப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருப்பாங்க. நீங்கள் அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. மற்றபடி பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகிறது. தந்தைக்கும் உங்களுக்கும் பண வரவு, தந்தையால் உங்களுக்கு ஆதாயம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறோம். மற்றபடி பார்க்கும்போது 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா சம்பாதிக்க முடியும், திருப்தியாக இருக்க முடியும். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் தொட்டதெல்லாம் லாபம், எண்ணிய செயல் ஈடேறுதல், மூத்த சகோதரத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. இப்பொழுது துளாராசி. துளாராசி அப்படின்னும் பொழுது ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 2ல் கேது இருக்கிறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை குறைந்து சண்டை சச்சரவு வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. 3ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கௌரவமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு 9ஆம் வீட்டை சனி பார்க்குறார். பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தகப்பன் வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். 10ஆம் வீட்டை குரு பார்க்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இன்றைக்கி தொழிலில் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு நாள். மேலதிகாரியுடைய பாராட்டுதலையும் சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்குறார். உங்கள் சுப செலவுகள் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறோம். இப்பொழுது விருச்சிக ராசியை பார்க்கலாங்க. விருச்சிக ராசி அதிபதி ராசியில் சூரியன் இருக்கார், கேது இருக்கிறார். அதிபதி 5ஆம் வீட்டில் இருக்கிறார். நல்ல நிலை தான். பட் இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியில் சூரியன் இருக்கிறதால அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம், அதோடு மட்டும் இல்லாமல் தந்தையால் அனுகூலங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம். பண வரவு திருப்திகரமாக இருக்குங்க. தைரிய வீரியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லுகிறோம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. எந்த குறையும் இல்லைங்க. ஒருவருக்கு புதிய நட்புகள் மலரக்கூடிய ஒரு நாளாக இது அமையும் என்று சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. ஒரு சிலருக்கு தாய்மாமன் வழியில்
ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் குரு பார்க்கிறது, மிகவும் பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் என்று ஒரு அப்படின்ற அளவு இருக்குங்க. உங்களுக்கு 12 அதாவது 10ஆம் இடத்தை அதிபதி ராசியில் இருக்கிறார். அதனால் உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. சூரிய பகவானை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எடுத்த காரியங்களில் சக்ஸஸ், பண வரவு திருப்திகரமாக இருக்குது. 2வது திருமணத்துக்காக காத்திருக்கும் நண்பர்களுக்கு 2வது திருமணம் நடக்க இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போது தனுசு ராசியில் உங்களுக்கு ராசி அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. எந்த குறையும் இல்லைங்க. இப்போ தனுசுலேயே குரு இருந்தால் கூட அவ்வளோ ஒரு பலம் இல்லைங்க. அதாவது தனுசில் சனியும் மகரத்தில் குருவும் இருக்கிறதால பரிவர்த்தனை யோகம்னு சொல்லி ஜாதகத்தை அலங்காரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ராசி அதிபதியால் கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. எந்த குறையும் இல்லைங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு 6ஆம் இடம் உடல் ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. 7ஆம் வீட்டில் மாத்திரம் சனி பார்க்கறதால கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை குறைந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுக்கு வெளிநாடு சென்று சம்பாத்தியம் செய்யக்கூடிய ஒரு நிலை, கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. 7க்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு பொருளாதார வரவு உண்டு, பண வரவு உண்டு என்று சொல்லுகிறோம். உங்களுக்கு தனுசுக்கு உங்கள் கன்னியை குரு பார்க்குறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. 10ல் சுக்கிரன் இருந்து திருப்திகரமான ஒரு சூழல் அமைகிறது என்று சொல்லுகிறோம். அதாவது அந்த வீட்டு அதிபதி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். தனுசுக்கு 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டையும் குரு பார்க்குறார். இன்று பொருளாதார வரவு, பண வரவு திருப்திகரமாக இருக்குது. தொட்ட காரியங்கள்லாம் தொடங்கும். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். சொந்த தொழில் புரியும் நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது மகர ராசி அப்படின்னும்போது இது வரைக்கும் ராசி அதிபதி இப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் ராசி மகர ராசி அதிபதி சனி அங்கே தான் இருக்கிறார். இருந்தாலும் குரு இங்கே வந்துட்டார் இல்லைங்களா. மகரத்தில் குரு இருக்கிறார், தனுசுவில் சனி இருக்கிறார், மாறி உட்காந்துருக்காங்க. அதான் பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது. அதனால் இப்போ மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி பிறகு ஒரு சிறப்பான ஒரு காலம் என்று சொல்லலாம். இதனால் பார்த்தா பண வரவு, பொருள் வரவு சிறப்பாக இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து மிகவும் திருப்திகரமாக இருக்குது என்று சொல்லுகிறோம். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இங்கே 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் மேன்மை அடைவீர்கள் என்று சொல்லுகிறோம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கொஞ்சம் தைரிய வீரியம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துங்க. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பது அற்புதம். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. 9ஆம் வீட்டை குரு பார்த்து பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் பொன்னான நாள் என்று சொல்லலாம். சொந்த தொழில் புரியும் அன்பர்களும் சரி, பணியாளர்களுக்கும் சரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் திருப்திகரமாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். இப்பொழுது கும்பராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் ஆட்சி நிலையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில். அப்போது பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கௌரவம், புகழ், அந்தஸ்து திருப்திகரமாக இருக்குது. உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம் குரு பார்க்குறார். சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்குது. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. வண்டி வாகனங்கள், அசையா சொத்துக்களால் வழக்கமான வருமானம் வரும். உங்களுக்கு 5ஆம் இடத்தை சனி பார்க்குறதால உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இல்லை உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வரலாம், கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு
இதையும் தாண்டி 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 6ஆம் வீட்டை குரு பார்க்க ஆரோக்கிய ஸ்தானம் சிறப்பாக இருக்குங்க. 8ஆம் வீட்டை குரு பார்க்குறார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக இருக்கிறதால உடைய வாழ்க்கை துணையால் பண வரவு பொருள் வரவு திருப்திகரமாக இருக்குது என்று சொல்லுகிறோம். அதாவது 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். தகப்பன் வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு, லட்சுமி கடாட்சம் உண்டு என்று சொல்லுகிறோம். 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். சூரியன் இருக்கிறார், கேது இருக்கிறார். அதனால் அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம். இந்த நாள் வேலையில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைகிறது. என்று சொன்னால் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு லாபம், தொட்டதெல்லாம் லாபமாக வருவதால் இந்த கும்பராசி என்பவர்கள் அற்புதமான ஒரு நாள். இப்பொழுது மீனராசிக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறார். கொஞ்சம் பரபரப்பு பதட்டமாக இருப்பீங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு 4ஆம் வீட்டை சனி பார்க்குறார். அதனால் கொஞ்சம் சுகஸ்தானம் வலு குறைகிறது. தாயாரின் உடல்நிலையை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தையோடு இருந்தால்தான் படிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 5ஆம் வீட்டை குரு பார்க்குறார். உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் மேன்மை அடைவீர்கள். அவர்கள் வேலைக்காக காத்திருந்தால் வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது என்று சொல்லுகிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். கணவன் மனைவியிடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குங்க. 8ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அதாவது எங்களுடைய பெண்களால் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். வேலை பார்க்கும் இடத்தில் சமூகத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் ஆண்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் தாண்டி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் கேது இருக்கிறார். காரகோ பாவனாசியாகிறது. உங்கள் தந்தைக்கும் தந்தை வழி சொந்தத்திற்கும் பகைமை நிலை ஏற்படலாம் என்று சொல்லுகிறோம். மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலையில் இருப்பதால் சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். வேலை பார்ப்பவர்களுக்கு அதாவது மேலதிகாரியுடைய பாராட்டுதல், நிர்வாகத்தினுடைய பாராட்டுதல் மற்றும் சக ஊழியருடைய பாராட்டுதலை பெறுவீர்கள். ஒரு சிலர் பட்டம் உயர் பதவிகள் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மொத்தத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த 12 ராசிகளுக்கும் மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.